டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இடையேயான லீக் போட்டியில் கொல்கத்தா அணி 106 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றியை பெற்றுள்ளது. அத்துடன் அந்த அணி புள்ளி பட்டியலில் முதல் இடத்தை பிடித்து ஆதிக்கம் செலுத்த துவங்கியிருக்கின்றது. இந்த போட்டியில் கொல்கத்தா அணி 273 ரன்கள் குவித்தது. கொல்கத்தா அணியில் சுனில் நரைன் 39 பந்துகளில் 85 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். அடுத்து ரகுவன்சி 54, ரசல் 41, ரிங்கு சிங் 26 ரன்கள் குவித்தார். அனைவரும் 200க்கும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன் குவித்தனர். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 272 ரன்கள் குவித்தது. அடுத்து ஆடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 166 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. இதையடுத்து 106 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த வெற்றி மூலம் தான் ஆடிய 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளதாக கொல்கத்தா அணி புள்ளி பட்டியலில் 6 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. கொல்கத்தா அணி 106 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதால் அந்த அணியின் நெட் ரன் ரேட் 2.518 உயர்ந்துள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தான் ஆடிய 3 போட்டிகளிலும் வென்று 6 புள்ளிகளை பெற்று இருக்கின்றது. இந்த அணியின் நெட் ரன் ரேட் 1.249 இருப்பதால் அந்த அணி 2ஆம் இடத்தில் உள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 3 போட்டிகளில் 2 வெற்றிகள் 1 தோல்வியுடன் 3வது இடத்தில் உள்ளது. சிஎஸ்கே அணியின் நெட் ரன் ரேட் 0.976 இருக்கின்றது. லக்னோ, குஜராத் அணிகளும் 3 போட்டிகளில் 2 வெற்றிகளை பெற்று இருந்தாலும் நெட் ரன் ரேட் அடிப்படையில் 4வது மற்றும் 5வது இடத்தில் உள்ளது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் 3 போட்டிகளில் ஆடி தலா 1 வெற்றி பெற்றுள்ளன. டெல்லி அணி 4 போட்டிகளில் ஆடி 1 வெற்றி மட்டுமே பெற்று 9வது இடத்தில் உள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணி 3 போட்டிகளில் ஆடி 3 போட்டிகளிலும் தோல்வி அடைந்து கடைசி இடமான 10வது இடத்தில் உள்ளது. சிஎஸ்கே அணி அடுத்து ஆட உள்ள போட்டி அந்த அணிக்கு முக்கியமானதாக. அடுத்து சன்ரைசர்ஸ் உடன் சிஎஸ்கே அணி ஆட உள்ளது. அந்த போட்டியில் வென்றால் புள்ளி பட்டியலில் முன்னிலையில் இருக்கலாம். மாறாக தோல்வி அடைந்தால் 7வது இடத்துக்கு கூட செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம். அது அந்த அணிக்கு கடும் அழுத்தத்தை கொடுக்கும். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.